श्रीगुरुभ्यो नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः। गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। एक और पुस्तक तरेला पुस्तक सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर मम पाहि। हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर मम पाहि। हर हर शङ्कर मम पाहि। सर्वेभ्यः नमस्कार। गुरुभ्यो नमः। अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं असितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतिरखिलं मधुरं वसनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं सलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो वेणुर्मधुरपाणिर्मधुरं पादौ मधुरं जं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं विहितं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं करणं मधुरं रणं मधुरं हरणं मधुरं स्मरणं मधुरं भवितं मधुरं क्षमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं भुञ्जा मधुरा यमुना मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा युक्तं मधुरं भुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा भावो मधुरं यष्टिर्मधुरा शिष्टिर्मधुरं धनितं मधुरं हरितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम्। மதுராஷ்டகம் லவாச்சாரியர் கிருஷ்ணரை அப்படியே கொண்டாடின்னு வருத நம்மளும் கொண்டாடிட்டு வரோம். இந்த
மதுராஷ்டகம்ங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. பாலமுகுந்தாஷ்டமும் அப்படி தான். ஆனால் இதில் நம்ம ரசிக்கிறது கிருஷ்ணர் பண்ணின சேஷ்ட கதைகள், பாகவதம், பகவத்கீதை, உபதேசம் எல்லாத்தையும் சேர்த்து அது திராட்சை குத்து, பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு மாம்பழம்னா தனி, இந்த பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸில் அப்படியே கொத்து கொத்தா அனுபவிக்கிற மாதிரி மதுராஷ்டகத்தில் கிருஷ்ணரோட எல்லா அவர் பிரகாரம் பாலலீலையில் நம்ம ரசிக்கிறோம். கதை உபமானம் எல்லாம் அதோட விசிஷ்டத்துவம்னு சொல்லுறது. இப்போ அவர் குடிக்கையில் விதுரர் பார்த்து போட்டா பார்க்கணுன்னா பலராமன் அவரும் சேர்ந்து சாப்பிட்ருக்கார் கையிலேயே. இந்த இடம்லாம் கூட பிருந்தாவில் போய் பார்த்தாரு. அதனால் யசோதைக்கு மட்டும் அவர் அவ்வளோ காட்சி கொடுத்தாருன்னா தேவர்கள் பராமப்படுது, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. கம்சனுக்கே அனுகிரகம் பண்ணியிருக்கார், சிசுபாலனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால் நல்லதுவான்னு கெட்டவன், உயர்ந்தவா தாழ்ந்தவா அல்லன்னு அந்த சக்கியத்தெல்லாம் பார்த்தபோது நேற்று மாமா சொன்ன மாதிரி திலக்கம் இதில் சொல்லுங்க மாமா நம்ம ஸ்லோகத்தை. லலாட்டே கஸ்தூரி திலக்கம் சொன்னேன், அது எப்படியே ஞாபகம் வச்சுக்கிறேன். லலாட்டே பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமௌக்திகாம். அதாவது திலக்கம் சிவப்பு கலர், வாய் உதரமும் லிப்ஸும் சிவப்பு, பல்லு எல்லாம் விளைவிலேன்னு, நாசிகான மூக்கு அதில் முத்து மாதிரி ஒரு கௌஸ்துபம். அப்போ அந்த திலக்கத்தோட மகிமைங்கிறதோட அந்த திலக்கம் சின்ன எவ்வளோ நம்மள ஆக்கர்ஷணம் பண்ண இருக்குது. இதில் பகவான் அந்த திலக்கத்தோடு நமக்கு அனுகிரகம் பண்ணும்போது அவர் முகத்தோடு பார்க்குற 2 கண்ணோடு தான் நமக்கு கட்டாட்சம் பண்ணுறார். கடைக்காவை தன்னை பாரம்மா அம்பாளுக்கும் அப்படி தான் சொல்கிறோம். பகவான் தேவி எல்லாருக்கும் 2 கண் இருக்கும்போதும் கிருஷ்ணரோட இந்த இதில் சூரிய கிரணன் மாதிரி பிரகாசமாக நமக்கு, நம்மளுக்கு சூரியன் இருந்தால் தான் நம்மளோட பிராணன், அதாவது இன்றைக்கி எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கிறது ஒரு செடியாகட்டும் அக்னிங்கிறது சூரிய கிரணால் தான். அப்போ தான் டே எல்லாமே ஷைன் ஆகி நம்மளோட எனர்ஜி. ஆனால் அந்த சூரியத்தோட வெப்பத்தினால நமக்கு உஷ்ணம் தாங்காமல் போனால் எப்போதுமே ஒரு கண் சூரியத்தோட வெப்பமும் ஒரு கண் சந்திரனோட குளிர்ச்சியும், அதாவது கடவுள் நமக்கு எல்லாமே சீதோஷணம் அந்த நிலையில் அந்த திலக்கத்தோட அவர் நமக்கு காட்சி தருத அந்த திலக்கம் ரூபம்ங்கிறதுல பார்க்கணும். அடுத்தது இதில் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். கரணம் மதுரம் கரணம் மதுரம். கரணம் கரணம்னாக்க சம்ஸ்கிருதத்தை நம்ம பார்க்குறோம். கரணம்னாக்க டூல், இன்ஸ்ட்ருமெண்ட். கை தான் நமக்கு ஒரு டூல் சாப்பிட்றதுக்கு. ஸ்கூட்டர் தான் ஒரு வாகனம் டூல், நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பூன் தான் ஒரு டூல், கரணம். அப்போ பகவானுக்கு கரணம் மதுரம்னாக அவர் செய்கிற செயல்கள் எல்லாமே அவராகவே அது ஒரு விதத்தை பார்த்தா ஸ்டைலுன்னு சொன்ன அவர் செய்கிற விதம். இங்கே பகவானுக்கு பகவான் டூல்னு எடுத்துக்கூடாது. அந்த கர்ணம்னாக்க
यः कार्यं करोति सः कर्ताः तस्य कार्यं कारणमस्ति காரணம் இது உக்தி கரணேன்னு காரியம் கருத்தி அவரே. இப்போ நானே நடக்கிறனாக்க நான் நடக்கிறதுக்கு காலால் நடந்தாலும் அந்த நடக்கிறதுங்கிற செயலுக்கு நானே தானே கருவியாக இருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த கரணம் மதுரம்னு நம்ம இங்கே அனுபவிக்கிறோம். அதில் எப்படின்னா எது அவர் செய்தாலுமே ஆனந்தமாக இருக்குது, மதுரமாக இருக்குதுன்னு சொன்னால் பல இது பார்த்துருக்கோம். அது ஆரம்பத்தில் குழந்தைகள் டேஸ்டியாக இருக்கும்போது சகடாசுரனுக்கு அந்த காலால் உதையிறாரு. யாரும் அதை பார்க்கல. உண்மையிலே கவி அவெல்லாம் ரசனை பண்ணி பார்க்குறா தவிர ஆக்சுவலி யசோதா கட்டிட்டு மாட்டு வண்டி பக்கத்தில் விட்டுட்டு போயாச்சு. இவா 2 பேர் தான் அசுரர் வரும்போது கிருஷ்ண ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருக்கார். அது என்னமோ சாஃப்ட் விட லேசாக தட்டுறாராம். அந்த லேசாக தட்டுறது கண்டிப்பாக அழகாக தான் இருக்கும். அதுவும் பிறந்த குழந்தை அது தவிர பாதத்தை பார்த்தாக்க அந்த பாதமே ரொம்ப மிருதுவாக இருக்கும். அந்த மிருதுவான பாதத்தால் சும்மா நம்ம பெடல் ஆக்சிலேட்டை வைக்கும்போது நம்மளோட காலெல்லாம் உறுத்துறதுங்கிறோம். பட் அவருக்கு ஒன்றுமே மிருதமாக பார்க்கணுன்னா முள்ளெல்லாம் குத்தக்கூடிய அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி அவர் செய்கிற செயல் எல்லாம் சரி. அதுதான் இருந்ததுனாக்க கோபிகாலோட கிரீடெல்லாம் பண்ணுறாரு. அது ரசிக்கிறோம் இல்லைனாலும் அவர் என்ன செய்கிறாருன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா மாயக்கண்ணன். இப்போ நம்மளோட மகாபாரத யுத்தத்தை பார்த்தா திடீர்னு சூரியனே மறித்து விட்டார். அர்ஜுனனுக்கு சூரியனே மறித்து பொழுதே ஆயிடுத்து, சன்செட் ஆயிடுத்துன்னு. அவர் எப்போ பண்ண போகிறார், என்ன பண்ண போகிறாருன்னு நம்மளால் ஊகிக்க முடியாது. ஆனால் அவர் செய்கிறது எல்லாமே ஒரு காரணத்தோடு செய்கிறார். அவர் செய்கிறதெல்லாம் அனுபவிக்கும் போதும் அது ரொம்ப ரொம்ப மதுரமாக இருக்குது. இதில் உண்மையே நீங்கள் ஒரு காரணத்தை அனுபவிக்கணுன்னாக்க இந்த தயிர் கடையிறதையும் அது ஒரு வெண்ணெய் தரணும்னு யசோதா கேட்பாராம். என்ன கொடுப்பேன்னு கேட்பான். வெண்ணெய் கேட்பாராம். டான்ஸ் ஆடு, நீ டான்ஸ் ஆடினா நான் வெண்ணெய் தருவேன்னு. இவர் காசுக்கு தயிர்னு வச்சுட்டு வெண்ணெய் கொடுமாரான். இதுக்கு போய் என்ன வேணாம், ஆமாம் நீ முழுட்டு துண்டு வெண்ணெய் தான் தண்ணி எத்தனை வெண்ணெய் தெரியும்னு சொல்லி அப்படி அவர் செய்கிற ஸ்டைலோட குழந்தையோட ரசித்து அவரோட செய்கெல்லாம் பார்க்கும்போது தயிர் கிடைக்கும்போது சல என்று சத்தம் கேட்கவேன்னு தரணம் மதுரம். தரணம் மதுரம். தரத்திங்கிறது நீந்துவது, நீச்சல் அடிக்கு. கண்டிப்பாக ஜலக்கிரீடை யமுனாவில் அவர் குளிக்கிறாரு, எல்லாமே பண்ணுறார். பார்க்கடலில் இருந்தார் எல்லாம் சொன்னாலும் நீந்துவது தரணம் எப்படி மதுரமாக இருக்கும். இப்போ இதில் நம்ம நேற்றுக்கு ஒரு இடத்துல சொன்னேன்னா ஞாபகம் இல்லை. இதில் நம்ம யோசிக்க வேண்டியது கிருஷ்ணர் பண்ணின சேஷ்டியை வச்சுட்டு நமக்கு சூக்ஷமான பொருளை நம்ம அனுபவிக்கிறோம். அது ஆச்சாரம் எடுத்து சொல்கிறதுனால எடுத்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம எல்லாரும் தத்தளிக்கிறோம். எப்படி ஸ்விம்மிங் பூலில் நீந்தவே தெரியத்தாங்க சும்மா டப்பக்கு கையை காலையும் தட்டுற மாதிரி சஞ்சல புத்தியோட நம்மலாம் தத்தளிக்கிறோம். என்ன ஆகுமோன்னு. தரத்தினாக்க கரை சேர்க்கிறது. இந்த சம்சார பந்தத்திலிருந்து தரணை அவர் நம்மளை அக்கறைக்கு கூட்டின்னு போகிற, அதனால தரணம் மதுரம். அதில் தான் நம்மளுக்கு குறியே இருக்கணும். நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜர்னியை பற்றி வேறு பார்த்துக்கிட்டோம். ஸோ யார் நம்மளை தூக்கி விடுவா, அந்த அவரை ஒவ்வொருத்தரையும் கை தூக்கி விடுறத அது ஒரு மதுரமான செயல். இவர் ஜலத்திலேயே இருக்கிறதுனால இவருக்கு எங்கே பார்த்தாலும் ஜலனாக தான் அவருக்கு பிரீத்தி. அவர் இருக்கிற துவாரகையே ஒரு ஐலண்ட். பேட் துவாரகா உண்மையான ஐலண்ட்.
யமுனா நதி பக்கம்தான் இருப்பார். அவர் பிரதேசம்லாம் இந்த பக்கம்லாமே கிடையாது. அன்றைக்கி நேற்றுக்கு சொன்ன மாதிரி பார்க்கடல்னால் மூர்க்கடல்னு சொன்னேன் இல்லையா, அவர் இந்த ஜலத்திலே இருக்கிறதுனால நேபாள் பக்கத்தில் காட்மண்டுங்கிற இடத்துல ஜல நாராயண் அவரோட பார்த்துருக்குவா. நீங்களாம் யாராவது பார்த்துருக்கலான்னு தெரியாது. அப்படியே ஜலத்திலேயே பெருமாள் படுத்துட்டு பெருமாளை நம்ம படுத்துட்டுருக்கார். ஃப்ளோட் பண்ண மாட்டார், கீழே தான் இருக்கும், அங்கே தான் இருக்கும், ஃப்ளோட் பண்ண மாட்டார். ஸ்ரீகாந்த் அதெல்லாம் இஸ் நாட் ஃப்ளோட்டிங். கிருஷ்ணன் நல்ல பெருசார், நல்ல பெருசார் இருக்க பையன் இருக்கின்றார். ஸ்ரீங்க மாதிரி நல்ல பெருமாளாகவே நல்ல பெருமாள் இருப்பார். ஸோ ஜலநாராயண் பெருவர். அதனால் கரணம் மதுரம் தரணம் மதுரம் ஹரணம் மதுரம் ரமணம் மதுரம். அது ஸ்மரணம். ரமணம் தப்பி அதில் தமிழில் போட்டிருக்கு. ஸ்மரணம் தமிழ்நாடு அப்படி வந்துருக்கு. ஸ்மரணம். ஹரணம்ங்கிறது ஹரத்தி, அதாவது அப்பஹரதி திருடருது. அவர் எல்லாத்தையும் திருடர். இப்போ பாருங்க இன்னும் என்னென்னலாம் திருட இருக்காருன்னு பார்க்க போகிறான். நம்ம மனசுதான் எல்லாரும் வந்து நம்மளாலே கோபிகா. அதாவது ஆமாம், அதாவது திருடனுக்கும் ஒரு ஆசை, ஆகப்பட்டுக்காமல் திருடணும்னு. அதுக்கு குரு கிருஷ்ணர். அது ஒரு ப்ரொஃபஷன் தானே. திருடறது தவறா சரியாங்கிறது பட்டிமன்றம். பட் திருடறதுங்கிறது ஒரு ப்ரொஃபஷனாக பார்த்தா அதுக்கு ஒரு நாக்கு போடும். சாவியை சத்தம் போடாமல் பூட்டு தற்கணும். இப்போ கிருஷ்ணரோட திருட்டுத்தனம் நம்மளோட ஹிருதயத்தெல்லாம் திருடாங்கிறது சாதாரணமாக நவநீத சோரா. இந்த பானையில் வெண்ணெயை எடுத்தால் வெண்ணெய் இருந்த பானையாகவே தெரியாதான். அவ்வளவு, அதாவது புது பானை மாதிரியே இருக்குமா. இப்போ ஆக்சுவலி வெண்ணெய் ஒட்டியக்கூடிய சமாச்சாரம். சில சமயம் இப்போ ஏதோ லட்டு வச்சுருக்கேனாக்க பாத்திரம் ஒட்டிக்காத, பூந்தி வச்சுருந்தாலே கொஞ்சம் ஒட்டிக்கும். நெய் வெண்ணெய் பாலலாம். அது எதுக்கு சொல்கிறானாக்கா, அந்த சாமர்த்தியம் இவர் எதை திருடினான்னு நம்ம பார்க்கும்போது உண்மையில் ஒரு சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இந்த நேற்றுக்கு புக்கும்போது தயிர் சாதம் சாப்பிட்டா தண்ணியில் போய் தொடச்சிக்க வேண்டாம், வேஷ்டியில் தொடச்சிக்கலாம். இந்த கதையெல்லாம் எந்த ஸ்லோகத்தோடையும் ஒத்து பார்த்து மேட்ச் ஆகிடும், பஜகோவிந்தம் மாதிரி. ஸோ இந்த அர்த்தத்துக்கு தான் இந்த கிடையாது. தேவர்கள்லாம் மீனாக வந்தால் சாப்பிட முடியல, கிடைக்கல. பாவம், அவளுக்கு ஹெட் ஆஃப் தி குரு பிரம்மாட்ட போய் சொல்லிட்டா, இந்த மாதிரி பாரு கிருஷ்ணர் அதை கூட நமக்கெல்லாம் விட்டு தரல, நீ தானே ஹெட்டு, கொஞ்சம் அவரை கண்டிக்க வேண்டாமான்னு. கண்டிப்பாக பிரம்மாவுக்கும் ஒரு பதவி இருக்கு இல்லையா, சரி நான் கிருஷ்ணரை பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே பசங்களோட சாப்பிட்டுருக்கார். ஒரு 500-1000 பசங்களோட சாப்பிட்ற மாதிரி பாசங்க. அப்போ அவ்வளவு பசுமாடெல்லாம் புல்மேஞ்சின்னு இருக்கு. லஞ்ச் டைம் பிரம்மா நேராக வந்துடுறார். அத்தனை பசுமாடியும் கூட்டின்னு போயிடார். ஒரு குகைக்குள்ளே அடிக்காம மாதிரி கூட்டின்னு போய் ஒழிச்சு விட்டுறார். ஃபஸ்ட்டு ஒழிச்சு விட்டுறார். கூட்டின்னு வா குகை மாதிரி ஒழிச்சு விட்டுறார். கண்ணன் பார்க்குறான், என்னடா நம்மளாம் சாப்பிட்டுருங்க, இந்த மாவும் ஒரு சத்தமுமே வரலையேன்னு சொல்லிட்டு போய் அங்கேருந்து பார்த்தா காணும். ஸோ கண்ணன் அந்த பக்கம் போய் பார்க்கும்போது
ஸ்மார்ட்டான பிரம்மா எல்லா குழந்தையும் கூட்டின்னு போயிடும். இது யாரோட திருட்டு வேலை? மாய கண்ணனோட திருட்டு வேலையா பிரம்மாவோட திருட்டு வேலையா தெரியாமல் கண்ணன் புரிஞ்சுட்டார். அவன் குழந்தைகளை கூட்டிகிட்டு திருவாரூர் பேசஞ்சரில் போகிற மாதிரி போர்ஸ் மழை இவர் இனியோட வந்து வருவார். நேராக பிரம்மலோகத்துக்கு, அவரோட லோகம் தானே, நேராக பிரம்மலோகத்துக்கு போயிடுறார். அங்கே துவாரபாலகர் 2 பேரும் பிரம்மா வந்திருக்கான்னு கர்ப்பத்துக்குள்ளே அவர் போய் பிரம்மாவை உட்காந்துன்றார். இந்த பிரம்மா மெதுவாக போகிறார் தன்னோட இடத்துக்கு. துவாரபாலகர் 2 பேரும் நோயின்றின்னு விட்டார். ஒரிஜினல் பிரம்மாவுக்கு அந்த ஏன்பா யார் நீங்கள் ஏமாத்துறையில் இந்த பிரம்மா தான் உள்ளே உட்காந்துருக்காரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. நான் இங்கே போயிட்டு கீழே போயிட்டு பசுமாடை ஒழிச்சிட்டு குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன்னா அவர் அங்கே போயாச்சு. எப்படி இங்கே ஒரு பிரம்மா வர முடியும்? அப்போ கிருஷ்ணர் இங்கே மேலே வந்தாச்சு, கீழே தானே குழந்தைகளோடு இருந்தான்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரம்மா கீழே வர்றார். பார்த்தா கிருஷ்ணரும் இருக்கார். கிருஷ்ணர் இருக்காருன்னா கண்ணுக்குட்டி இல்லாமல் இருக்கு, குழந்தைகளும் இருக்கு. பிரம்மாவுக்கு என்னென்ன தெரியல. மேலே போனாலும் கிருஷ்ணர், கீழே வந்தாலும் கிருஷ்ணர். அப்போ தான் பிரம்மாவுக்கு தெரியுது, திருட்டுத்தனம் பண்ணினாலும் மாட்டிக்காமல் பண்ணணும். இப்போ இவரோட நட கரணம் எல்லாம் மதுரமாக இருக்குன்னா இது சாதாரண கதை இல்லை. ஒரு நாள் பிரம்மாக்குனாக்க நமக்கெல்லாம் 1 வருஷம். அத்தனை குழந்தைகள் மாதிரி கிருஷ்ணரே அவாவா வீட்டுக்கு டிஃபன் டப்பாவோட போகிற மாதிரி அத்தனை பசுமாடு, அத்தனை ரூபம் எல்லாம் எடுத்துட்டு எல்லார் மனசையும் கொலை நின்று யாரோக்கு கர்வம் வந்தாலும் அந்த ராதாக்கு வந்த மாதிரி எல்லார் கர்வத்தையும் அடிச்சுட்டு இத்தனை சேஷ்டித்தனம் பண்ணுறதுனாக்க அதுக்கு திருட்டுத்தனம் மாதிரி சாமர்த்தியம் இருக்கு. அதனால அவரோட ஹரணம் மதுரம், ஹரணம் மதுரம் ஸ்மரணம் மதுரம். கிருஷ்ணர் நினைக்கிறது மதுரமா, கிருஷ்ணரை பற்றி நாம் நினைப்பது மதுரம். ஸ்மரணங்கிறது நினைவு கொள்ளு. இப்போ இங்கே பாகவதத்தில் புராணத்தில் ஸ்மரணம் மதுரங்கிறது எந்த கதை கிருஷ்ணரை பற்றி சொன்னாலும் நம்ம கதையை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ அவரை நினைப்பதே நமக்கு மதுரம். ஆனால் அவருக்கு அவர் நினைப்பதே மதுரமாக இருக்குதுன்னா நம்ம அவரை நினைக்கிறோமோ இல்லையோ பக்தர்லாம் எப்படி இருக்கா. அவன் வரேன்னு சொன்னானே, தாமரகிருஷ்ணர் சொல்வர், குருவாயூருக்கு வரேன்னு நீ வேண்டிந்தா குருவாயூரப்பன் பதறுவானா, ரூம் கிடைக்கணுமே, டிக்கெட் கிடைக்குமே, அவன் பாவம் தேடி என்ன கூட்டத்தில் அவனுக்கு இடம் கிடைக்குமே. அந்த மாதிரி பகவான் பக்தர்களை நினைத்து நினைத்து உருகிறான். எங்கிட்ட பாலாஜி அவர் சொல்கிறார், திருப்பதி பாலாஜி அவர் சொல்கிறார், முதல் தரம் வந்தோன்னே சரிப்பா என் குழந்தைக்கு அட்மிஷன் வேணும்னு கேட்டேன், ததாஸ்துன்னு சொன்னேன். 2வது தரம் வரும்போது வீடு போகணுங்கிறேன், ததாஸ்துன்னு சொல்கிறேன். எப்போ என்ன கேட்பேன்னு காத்துன்ட்ருக்கேன், நீ வரவே மாட்டேங்கிறே. உண்டியில் பார்ட்னர்ஷிப்புக்கும் பணத்தை போட்டுட்டு நீ மாடிக்கு லௌகிக்கிதே போயிடே. அவர் ஆபாசத்தை என்கிட்டவா தான் கண்ணனும் சொல்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? பகவத்கீதையில் அவர் என்ன சொல்லியிருக்கார்? நீ ஒரு படி மேலே வா, நீதி நான் கை கொடுத்து தூக்கி விடுறேன். அங்கே தான் ஸ்மரணம் மதுரம். ஸோ நம்ம அவரை மறக்கவே கூடாது. நம்ம யாராவது சொல்லி கொடுத்ததான் சொல்கிறோம். அன்றைக்கி ஞாபகம் வருமோ இன்றைக்கே சொல்லி வச்சுட்டேன் ஓம் நமோ நாராயணன், அது சொல்லிவிட்டு விட்டுறக்கூடாது.
இன்றைக்கும் சொல்லணும், அன்றைக்கும் சொல்லணும், இன்றைக்கும் சொல்லணும். நான் தான் ஏற்கனவே சொல்லி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு நம்ம விட்டாலும் அவர் விடமாட்டார். ஏன்னா பக்தன் பிரகலாதனை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் துடிச்சு சொல்லி முடியாது. ஏதோ நிஜமாக கல்லும் இருப்பார்னு சொன்னால் பரவாயில்ல, ஏதோ கேட்டால் இந்த தூணில் தான் இருக்காப்பா இன்னும் கேட்டால் ஏதோ நான் அந்த தூண்லேயே வந்திருப்பேன். எந்த தூண்லையும் இருப்பான், எங்கே இருப்பான், தூண் இருப்பான், திருமணத்தை அவர் எத்தனை அவதாரம் எடுக்காது, ஏன் அத்தனை ஞாபகம் வச்சுக்கிறாரு? இந்த பக்தன் ஒருத்தனை காப்பாற்றணும், அவன் சொன்னதை பொய்யாக்கக்கூடாது. அதனால் பகவானும் நம்மளை பற்றி நினைவு வச்சுருக்கார். அதனால் கரணம் மதுரம் கரணம் மதுரம் ஹரணம் மதுரம் ஸ்மரணம் மதுரம் வமிதம் மதுரம் க்ஷமிதம் மதுரம். வமிதம் வமித்தம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? வாந்தி எடுக்கிறது, வாமிட். வாந்தி எடுக்கிறது, வாமிட். கொப்பளிக்கிறது, வாயிலிருந்து கொப்பளிக்கிறதுக்கும் வமிதம். ஆக்சுவலாக சம்ஸ்கிருதத்துக்கு கூகுளில் போட்டு சம்ஸ்கிருத டிக்ஷனரி பார்த்தாலும் வாமிட். உண்மையிலே நமக்கே இது இத்தனை அழகான மதுராஷ்டிரத்தில் வாந்தி எடுக்கிறது போய் கொஞ்சம் மனசுக்கு ஒரு உறுத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரம்யமான எல்லாத்தையும் எதுக்கிறதுல இதெல்லாம் போய் ஒரு மதுரம்னு எதுக்கலாம். முதல் தரம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் படிக்கும்போது நாங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லி கேட்டு, இது உபன்யாசத்தில் ஒரு சம்ஸ்கிருதக்காரரை ஒருத்தர் சொல்லி கேட்டும்போது அவரே சொன்னார், எனக்கே புரியல இது ஏன் இந்த வார்த்தையில் போட்டிருக்காங்க. ஏன்னா அது தாற்பயத்தை புரியாமல் அர்த்தத்தை பார்த்துட்டா அந்த கிளேஷம் நமக்கு வரும். ஆனால் ஆச்சாரியர்கள் அந்த லேசான அர்த்தத்தை அதுக்கு பார்க்க போனால் இங்கிலீஷில் வாமிட்டுங்கிறது இந்த சம்ஸ்கிருத வாமிட்டம் தான் வந்திருக்கு. மெனி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் சான்ஸ்கிரிட். ஸோ இது ஒரு டெக்னிக்கலாக ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உண்டு. அப்போ வமிதம் மதுரம் பகவான் பிரளய காலத்தில் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறார். என்ன பண்ணுற? உள்வாங்கின்றார். அப்புறம் மறுபடியும் மெதுவாக அந்த வமிதம் மதுரம். அதாவது நம்ம பிரளய காலத்தில் எப்படி இருக்கோ நமக்கு தெரியும். நம்ம பிரளயம் மட்டும் இருக்கோம் போல, பிரளயம் மட்டும் யாருமே இருக்க போடல. ஆனால் எல்லா ஜீவாத்மா சுத்தல் எல்லாத்தையும் கழிச்சு வேத்து எல்லாத்தையும் கழிச்சுட்டு தன்னோட சின்ன வாயில் காண்பிக்கிறார். இந்த வமித்தம் மதுரம்னு சொல்லும்போது வாயை தரடா, யசோதா திட்டினா இல்லையா, மண் சாப்பிட்டையா, மண் இல்லைம்மா இல்லைம்மான்னு சொல்லும்போது இந்த வாய் திறந்து எச்சல் வந்திருக்கோம், பிச்சிருக்கலாம், மிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த வாமிட் பண்ணுற மாதிரி வாய் தரும்போது எல்லா லோகத்தையும் காண்பிக்கிறாரு. அப்போ இந்த வாய் திறந்தால் அது மதுரமாக தானே இருக்கணும். அதனால் வமித்தம் மதுரம். இந்த குழந்தை நிஜமாகவே இந்த ஈட்டிங் சுகர் நோ பாப்பா அது நல்ல ரஹீமை. அதே மாதிரி தான் கிருஷ்ணரும் அம்மாட்ட நான் சாப்பிடலன்னு சொல்கிறார். மண்ணை அள்ளி தின்ற வேணு காணனே, அவ்வளோ நல்லா இருக்கேன். அந்த மாதிரி அவர் எது செஞ்சாலும், கரணமாகட்டும், திருட்டு ஆகட்டும், நடனம் ஆகட்டும், ஹசிதம் ஆகட்டும், முன்னாடி எதுவாக இருந்தாலும் மதுரம் தான். அதனால் பலபாச்சாரியர் பிரளய காலத்தில் எல்லா லோகத்தையும் உள்ளே வாங்கிட்டு நீ உமியறையே, தமிழில் என்ன சொல்லுவோம், வாயில் உமியறது. அதுதான் வமிதம். வமிதம் மதுரம் க்ஷமிதம் மதுரம். ஷமிதம்னா என்ன?
அது க்ஷமா. க்ஷமா சமீபம் இது சகாரம், சரஸ்வதி சா. இது சிவாஷா தான். சாந்திங்கிறோம்னா சாந்தமாக இருக்கிறது சமிதம். சிவனேன்னு இருன்னு சொன்னார். என்ன போய் ஏன் சிவனேன்னு இருக்க சொல்கிறா? இதுதான் நமக்கு கோபம் வரும். சிவனேன்னு இருங்கிறது முடியாத காரியம். சாந்தம், சாந்தி, சாந்தின்னு சொல்லி அந்த சாந்த ஸ்வரூபம் அது சமீதம். இப்போ புயலுக்கு அப்புறம் ஆஃப்டர் அ ஸ்டார்ம் தேர் இஸ் அ காம். நெஞ்சிக்கே ரொம்ப விசாரம் பண்ணினோன்னு யாராவது ஒரு உபாயத்தை சொன்னால், சரி நீ சொன்ன, இப்போ தான் என் மனசு சாந்தி அடையிறது. அதாவது சஞ்சலப்படும் போது சஞ்சலம் உடனே நிற்காத, அதை டெம்பரியாவது நம்ம ஒரு நிலை நிறுத்தத்துக்கு சமிதம். அந்த சாந்தத்தை அடையிறதுக்கு தான் நம்ம பகவானை ஸ்மரிக்கணும். பகவானை ஸ்மரிக்கணும்னா என்னன்னா, எந்த ஸ்லோகத்தை சொன்னாலும் சரி, குருவாயூரை பார்த்து ஓம் நம சிவான்னு சொன்னாலும் சரி, சிவனை பார்த்து நாராயணா என்னை காப்பாற்றுன்னு சொன்னாலும் சரி, அப்படி நமக்கு பகவத் ஸ்மரணை இருந்தால சமித்தம் சாந்தம் நமக்கு வரும். இவர் எங்கே சாந்தமாக இருந்தார்? இந்த பகவான் சாந்த, அவரே சாந்த ஸ்வரூபம். நேற்றுக்கு தான் ஏன் பள்ளி கொண்டிருக்கையான்னு அவர் படுத்துனதை பற்றி பார்த்தோம். இவர் எங்கே சாந்தமாக இருந்தார்? சாந்தமாக இருக்கணும்னு எல்லார்ட்டையும் சொன்னார். இவர் குந்தி தேவின்னு தான் நினைப்பார். இவருக்கே குந்தி தேவ காந்தாரியா மறந்து போயிட்டு, என்னோட குலத்தில் இருக்க உன்னோட, ஏன்னா கரெக்டாக சொல்லணும், காந்தாரி தான் தாபம் யாதவ குலமே சிரிச்சின்னு தானே இருக்கு. அதாவது கதையை படிக்கும்போது அந்த கட்டத்தை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். பார்க்க போனால் பேர், ஆச்சாரம் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் தன்னோட அவரே பகவான், அவரோட குலமே அழியணும்னு சாபம் சொல்லும்போது நீ யார் சொல்லத்துக்குன்னு கேட்டாரா? இல்லை, நீ யார் சொல்லுறதுக்குன்னு கேட்க வேண்டாம். அவள் ஏதோ சொல்லப்பாரா, என்னோட ரூட்டை ராயல் ரூட்டை மாற்றிக்கிட்டே ஒத்தரை விட்டு வைக்காம. அதனால சமிதம் மதுரம். இந்த ஒவ்வொரு மதுரத்துலேயும் நானும் தினம் தினம் வேறு ஏதாவது ஒரு கதையில் பேர் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம இங்கே ஆட் ஆன் பண்ணிட்டு போகிற மாதிரி தான். இன்னொரு 6 மாதம் கழிச்சு, இன்னும் 3 மாதம் கழிச்சு வந்தால் இதே இதுக்கு வேறு ஒரு ஒப்பமான நம்ம போகிறோம். அது மாதிரி தான் நீங்களாம் திங்கு பண்ணோம். இதுக்கு 1 2ன்னு ஒன்றும் கணக்கே கிடையாது. அதுதான் நாராயணத்தை படிக்கும்போது அவர் எந்த இதில் சாந்தாகாரம்னு சொல்கிற விஷ்ணு சமத்தில் அவரே சாந்தம் தான். ஆனால் இங்கே அவரோட சாந்தமாக இருக்கு. வெரி மச் அல்ல, அங்கே ஒரு காரணத்தோடு சாந்தமாக இருந்தார். அங்கே சாந்தமாக இருந்ததுக்கு காரணம் அவ கூப்பிடணுங்கிறதுக்காக. இங்கே தனக்கே ஒரு மான அவமான பிரச்சனை இல்லையா? நமக்குன்னு வரும்போது விஷயமே வேற. மற்ற வாழ்க்கை வரும்போது அப்படி தானே உலகம் நம்ம சொல்லுவோம். தனக்குன்னு வந்துடுத்துனா உலகத்தை மறந்துடுவோம். ஸோ அந்த கட்டத்தை பார்த்தா அவர் சாந்தமாக நிறைய அந்த மாதிரி மற்ற திட்டத்தான் பார்த்துருக்காரு. ஆனால் இதில் இந்த ஒரு உபமான தப்பு கிடையாது, எல்லாத்துலேயும் அவர் சாந்தமாக இருக்கு. அதனால் அவரோட வமிதம் மதுரம் க்ஷமிதம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் குஞ்ச மதுர
மாலா மதுரம் குஞ்சா. ரெண்டு அர்த்தம் இருக்கு குஞ்சா. என்ன அர்த்தம்? குஞ்சலமா? சூப்பர். அடுத்தது நம்ம குஞ்சு குஞ்சா இருக்குங்கிறதுனால குஞ்சலத்துக்கு பேரை தவிர குஞ்சானா குஞ்சலம் கிடையாது. இருக்கிற தப்பு கிடையாது. ஒரு விதத்தில் குஞ்சாவோட டிரைவேட்டிவ் குஞ்சலம்னு வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். யசோதா இவருக்கு தினம் நகை போடுறான். சின்ன குழந்தையா இருக்குங்க. ஆனால் தொட்டில் போடுறா. திடீர்னு பூத்தனா வந்தா. அடுத்தது சகடாசம். அப்புறம் இப்படியே இருக்கிறதுனால அது மாடு மேய்க்க போகும்போது தான் அன்றைக்கே திருட்டு பயம். எவனாவது நகையை திருட்டு, திருஷ்டிக்கு மேலே திருஷ்டி இருக்குது, திருட்ட வருது, திருஷ்டிக்கு மேலே திருஷ்டி இருக்குது, கண்ணனுக்கு நகையெல்லாம் போட்டு அனுப்ப வேண்டாம். அதனால் எப்படி இந்த புளியார் சதுர்த்திக்கு 21 புஷ்பம் 21 பத்திரம் எங்கெங்கெல்லாமோ கிடைக்கிறதான் வச்சு அதனால குஞ்சாங்கிறது ஒரு கொட்டை. கொட்டைனாக்க அது நம்ம கழைக்கோடி இந்த மாதிரி கொட்டையாகவும் இருந்திருக்கலாம், கோழியாக வர மாதிரி இருந்திருக்கலாம். அதெல்லாம் நல்லா விளையாடி இருக்கோம். அதெல்லாம் இப்போ யாருமே எங்கே இருக்குன்னு தெரியாது. 5 கழைக்கோடியை வச்சுட்டு ஊதுற விளையாட்டு, புளியங்கொட்டை எல்லாம் இருக்கலாம். அது அடுத்தது அது குந்துமணின்னு இன்னொரு அர்த்தம். குந்துமணி குஞ்சானாங்கிறது குந்துமணி. ஸோ அதான் இருக்கிறான். ஸோ இந்த கொட்டையெல்லாம் வச்சு ஒரு மாலையாக போட்டு போட்டு ஹீட்டு எந்த இலையில் அவர் ஊதி பிபின்னு ஊதிண்டே போவார். ஆனால் தான் நார்த் இந்தியாவில் பார்த்தாக்கா இலையெல்லாம் எடுத்து ஊதல் பண்ணுறதெல்லாம் எது வேணாலும் காதில் மாட்டிப்பா. ஃபேஷனே அப்படி தான். கிருஷ்ணர் பார்த்தா குஜராத்லேருந்து இந்த லாலிபீலி ஐட்டம்னு சொல்லுறது எல்லாமே வீட்லேயும் தொங்கும், காதுலேயும் தொங்கும், கையிலையும் தொங்கும். எங்கள் வீட்டில் அதுக்கெல்லாம் லாலிபீலின்னு சொல்லி பழக்கம். என்ன பத்திரமா பற்றினா வேண்டாப்பா எல்லாம் லாலிபீலின்னு சொல்கிறான். அப்படின்னா அதையும் பத்திரமா வச்சுக்க வேண்டியிருக்கு. அதுதான் தேடுறா. இது எப்படியும் வீட்டில் லாக்கில் வச்சுக்கிறா, அதை தொலைச்சிட்டு தேடுறா. ஸோ இந்த மாதிரி யசோதா பண்ணி போடும்போது சரி ஜனங்கள் எதுனாக்க கோபிக்காங்க, இது ரொம்ப அழகாக இருக்கே, அதனால கொஞ்சம் மதுரா. கிருஷ்ணருக்கு என்ன போட்டாலும் ஒன்றும் இல்லை, நம்மளோட சேஃப்டி பின்னை கோத்து போட்டால் கூட நல்லா இருக்குது. இப்போலாம் பார்க்குறோமே பிராஸ் பின்னு, கோல்டன் பின்னு, ஹேர் பின்னு. பாருங்க, பணத்தால் மாலை, ரூபா நோட்டால் மாலை, புதுசு புதுசாக மாலை. பகவான் தானே. ஆரஞ்சு மாலை, வடை மாலை சாத்துவா. இது 36 108 எல்லா பக்தார்களும் லட்சக்கணக்கில் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை இருக்கட்டும். நல்ல பக்தி பெருகிறது, அதில் தப்பு இல்லை. எதுக்கு சொல்கிறோம்? குஞ்சா மதுரா. இதில் காதில் அவர் ஒரு மகர குண்டலம் சொல்ல ஒரு காதில் போட்டிருந்து இன்னொரு காதில் கிடையாது. பெருமாள் கோவிலே நம்ம பார்க்கலாம். அவருக்கெல்லாம் ஃபேன்சி ட்ரெஸ்ஸு, ஸ்டைலு, எல்லாத்துக்கும் மூலாதாரம் கிருஷ்ணர். மதுரா கிருஷ்ணர். கிருஷ்ணர் பண்ணினதுனால அதெல்லாம் இப்போ ஃபேஷன் ஆச்சு. இப்போ பாருங்க, எங்கே எல்லா கடையும் என்னென்ன தொங்குறதுன்னா அதுக்கு எங்கேருந்து பேர் எல்லாம் சூரத் மார்க்கெட்டுங்கிறா இதுங்கிறா. ஆனால் கிருஷ்ணர் போட்டுருந்தா தான் அதெல்லாம் மதுரம். அதனால் நம்ம போட்டுருவாலாம் பார்த்துட்டு கிருஷ்ணர் போட்டுருந்தான்னு சொல்லிக்கலாம், நோ ப்ராப்ளம். அது அவ விருப்பம். குஞ்சா மதுரா குந்துமணி. இது என்னன்னு பார்த்தா ரிவர்ஸ். தங்கத்தையும் குந்துமணியும் ஒப்பிடுவான். அதாவது ஒரு குந்துமணி குறைஞ்சிரு பார்க்க போனால் தங்க குந்துமணி கூட, அதாவது அந்த குந்துமணி அளவுக்கு நீ மதிப்பில்லை. அதாவது குந்துமணிங்கிறது ஆல்மோஸ்ட் யூஸ்லெஸ் ஐட்டம், நாட் மைன்யூட், வர்த்லெஸ் ஐட்டம். ஆனால் அதுவும் இருக்கும். அதுவும் நேற்றுக்கு மூங்கில் பற்றி சொன்னோம் இல்லையா?
கிருஷ்ணரோட லோக சிருஷ்டியில் நீ எது யூஸ்லெஸ் இல்லை அது தாண்டா வசதி. அது கிருஷ்ணர்கிட்ட வந்துருச்சுன்னா வசதி. அது என்ன தாத்பரியம்னா, வீட்டில் தினம் சாதம் பண்ணுறோம், நைவேத்தியம் பண்ணினா பிரசாதம். பகவானோட பார்வையோ ஸ்பர்ஷனமோ பட்டுடுத்துனா அதுக்கு மதிப்பே கிடையாதுங்கிற தத்துவத்தை தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க இல்லை. எல்லா கடமையும் அருகம்பல் கொடுத்தா போகிறோம் பிள்ளையாருக்கு, வில்வம் கொடுத்தா போகிறோம் சிவனுக்கு, துளசி கொடுத்தா போகிறோம் கிருஷ்ணருக்கு. யாரும் நீ எனக்கு 1600 கிலோ விற்கிறது மல்லிப்பூ, அவன் முழங்கிறத அரை முழம் கொடுக்குறான், இந்த வேதனையோட பண்ணாத. நீ கொடுக்கறது ஏக வில்வம் சிவா, மனதார கொடு. அங்கே தான் குஞ்ச மதுரா. இந்த குண்டுமணின்னு சொல்லும்போது பகவான் இந்த குண்டுமணிக்கு எப்படி அவர் மதுரம், இந்த குண்டுமணிங்கிற மாதிரி அர்த்தமில்லாத நம்ம வியர்த்தம்னு நினைக்கிறோன்னு பார்த்தா, உண்மையிலே இதுக்கும் நம்ம மதுராஷ்டிரத்துக்குமோ யாரோ ஒருத்தர் சொல்லல, எனக்கு டக்குன்னு இப்போ ஞாபகம் வருது. அது ஏதோ ஒரு சின்ன ஜூசி மாதிரி தானே இருக்கு. இந்த அக்ஷய பாத்திரத்தை ஒரே ஒரு பருக்க இருந்ததை, அது குண்டுமணி அளவுக்கு தானே இருந்திருக்கான். கிருஷ்ணர் பாத்திரத்துக்கு அப்போ என்னாச்சு, அவர் வந்தவர் எல்லார் வயரையும் ஒப்பிட்டார். நம்ம எது வியர்த்தம்னு நினைக்கிறோமோ அதுவே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டா அவ்வளவு மதிப்பு. ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாம் நம்மளாம் அடுத்தது அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். கனகதாரா ஸ்தோத்திரம், நெல்லிக்கனி அழுகினது. அது ஆச்சாரியருக்கு கொடுக்கும்போது பாட்ட கேட்குறா இல்லையா, அப்போ அந்த நெல்லிக்கனியோட அந்த அழுகின நெல்லிக்கனிக்கு தானே அந்த கனகதாராலே அந்த மதிப்பு வருது. அப்படியெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது கண்டிப்பாக குஞ்ச மதுர மஹாலா மதுர சொல்லவே வேண்டாம். தோமாலை சேவை. மாலைனால மாலானா என்ன? பூமாலை, மணிமாலை. மாலாங்கிறதுக்கு கோர்க்கிறது, ஒன்றுத்துக்கு ஒன்று கோர்த்துண்டா. ஸோ கையால் கை கோட்டுக்கிறதும் ஒரு மாலை மாதிரி. இந்த அக்ரஹாரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ஹாரம். ஒரு வரிசை குஞ்சு மாதிரி சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ, அதுதான் அக்ரஹாரம். அதுதான் அக்ரஹாரம். ஹாரம் அக்ரே அக்ரே பக்கத்து பக்கத்து பக்கத்து. இப்போ நம்மளோட குரு பரம்பரை மாலையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது படத்தில் தான் நம்ம பார்க்குறோம். வைணவ சம்பிரதாயத்துக்கு இருக்கு, எல்லா சம்பிரதாயத்துக்கு. அதில் நடுவில் இருக்கிறது பகவத் பாதாளர் ராமானுஜரும் இருப்பான். ஒரு பக்கத்தில் இவருக்கு முன்னாடி வந்து சிவனேர ஆரம்பித்தவரும் இவரோட சிஷ்யர்களாம் இன்னொரு பக்கம். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான படங்கள். இப்போ இந்த மாலா மதுரான்னு சொல்லும்போது கிருஷ்ணருக்கு எது போட்டாலும் அவருக்கு அழகாகத்தான் இருக்கும், ராமருக்கும் அழகாகத்தான் இருக்கும், முருகனுக்கும் அழகாகத்தான் இருக்கும், அம்பாளுக்கும் அழகாகத்தான். என்னென்ன மாலைன்னு பார்த்தா, நம்ம சாதாரணமாக பேசுகிற இந்த பூ மாலை, இலை மாலை, நவரத்ன மாலை, குந்துமணி மாலை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டாள பெற்றார் என்ன சொன்னார்? பாமாலை நான் பாட பூமா. அதாவது பாசுரங்கள் எல்லாம் மாலையாக கிருஷ்ணன் மேலே பாடினா அந்த பாமாலையும் மதுரம். அக்ஷரமாலா அதுவும் மதுரம். எல்லாத்தையும் விட ஆழ்வார்களில்
தொண்டை ஆழ்வார் இல்லை குலசேகர ஆழ்வார் நிற்க முகுந்தமாலா குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலா எவ்வளவு அர்த்தம் பொதிந்த ஸ்லோகங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம பகவான் மேலே ஸ்துதி பண்ணுறதெல்லாமும் எந்த மாதிரி ஸ்துதி பண்ணினாலும் அதையும் அவர் மாலை மாதிரி ஏற்றிண்டு அந்த மாலை எல்லாமும் மதுரம் தான். ஸோ நம்ம வாடாமல்லி வாடா மாலைன்னு சொன்னாலும் வாடக்கூடிய புஷ்பங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக பகவானுக்கு விக்கிரகத்துக்கு மேலே சாத்தி மறுநாள் காத்தா பார்த்தா வாடாமல் தான் இருக்கும். நம்ம யாராவது போட்டுண்டா கண்டிப்பாக அது வாடிடும். அதனால் பகவானோட ஸ்பர்சனம் இருக்கிறதுனால அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தனி மகத்துவம். குஞ்ச மாலா மதுரா என்னது மாலா மதுரா யமுனா விஹி மதுரா சலிலம் மதுரம் மதுரம் மதுராதிபதி அகிலம் மதுரம் யமுனா மதுரா. யமுனா நதி, காவேரி நதி, கங்கை நதி, எல்லா நதியுமே முக்கியமான நதி தான். யமுனா நதின்னு சொல்லும்போது கங்கையை நினைச்சா காசி யாத்திரை பண்ணணும், பாவம் போகும். யமுனா நதியை நினச்சா யமுனா நதியில் ஸ்நானம் பண்ணும்போது பாவம் போகும் இல்லைன்னு சொல்ல எந்த நதி தீர்த்தா. ஆனால் யமுனா நதிக்கு போனால் என்ன ஞாபகம் வரும்? கிருஷ்ணன். ஏன்? யமுனா நதிக்கு அது வரப்போகுது வேற. யமுனா மதுரம்னு சொன்னால் யமுனைக்கு கிருஷ்ணரால் என்னென்ன பெருமை வந்திருக்கேங்கிறத நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க. கிருஷ்ணர் அங்கே குளிச்சு ராசக்கிரீடை பண்ணி ஸ்நானம் பண்ணி வாய் கொப்பிச்சு எல்லாம் பண்ணிட்டனால யமுனாவோட ஒரிஜினல் கலர் மாறி பிளாக் ஆகிட்டார். இப்போ பல தத்துவங்களில் அவரோட ரிஃப்ளெக்ஷனாலையும் கருப்பானார் சொல்கிறார். அவர் உடம்பில் இருக்கிற கருப்பு பட்டு பட்டு ஸ்கின்னில் இருந்த இதுவும் அவளை டார்க் ஆகிடுச்சுன்னு சொல்கிறார். அதனால யமுனைக்கு சாதாரண நதி எதுவும் கருப்பு நதி கிடையாது. சரி, கருப்பாக இருக்கு. சாதாரணன்னு சொல்லிட்டேன். இந்த பிளாக் சீன்னு ஒரு சீயே இருக்கு, பேரே அப்படி இருக்கு. இந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் உண்டு, கண்டிப்பாக தப்பே கிடையாது. இந்த யமுனா அங்கே முதல்ல நம்மளுக்கு யமுனாக்கு எங்கேருந்து அத்தனை ஒரு மதுரத்மம் வந்ததுன்னா கிருஷ்ணர் பிறந்தாச்சு. 4 கையிலிருந்து 2 கை ஆக்கினார். உடனே என்ன பண்ண வேண்டியிருந்தது? இங்கே கோகுலத்துக்கு யமுனையை தாண்டி எப்படி இருந்தது? ராத்திரி பிறந்தே 12 மணி ஜென்மாஷ்டமி, மழை, காற்று, இடி, மின்னல். யமுனாவில் என்ன வந்திருந்தது? வெள்ளம் பெருகி பெருகி ஓடி இருந்தது. வசுதேவர் கூடையில் வச்சு விட்டார். கிருஷ்ணர் சொல்கிறார் தாண்டுன்னு. கிருஷ்ணர் சொல்கிறார் வசுதேவர் பரம ஹம்ச நிலையில் இருக்கார், முக்தராக இருக்கார், நடக்கிறாரு. தோல் கூட, கழுத்து கூட. யமுனா இன்னும் மேலே வந்துட்டே இருக்கு. வசுதேவர் எதையை யோசிக்கிறார்? கிருஷ்ணர் இருக்காருன்னு தன் தலை மூடி. இது ஏன் யமுனா முன்னாடி வழி விடலை? விட்டுக்கலாம் இல்லையா? திருவடி படணும்,
கிருஷ்ணரோட பாதம் படணுங்கிறதுக்காக அப்போ அந்த யமுனாக்கு கிருஷ்ணரோட பாத ஸ்பர்ஷனம் கிடைச்சதுனால யமுனா மதுரா உடனே கம்மியாகுது. சரி, கம்மியாகுதுனாக்கா என்ன அர்த்தம்? வழி விடுறான்னு அர்த்தமா, லோ டவுன் ஆகுதுன்னு அர்த்தமா? வழி. இப்போ அங்கே தான் இன்னொரு விசேஷம். அலை வந்துட்டுருக்கு, ரிவர் ஃப்ளோ ஆகுது. இப்போ கம்மியானாலும் கிருஷ்ணர் போகும்போது வாட்டர் இருக்கணும் இல்லை, பாத ஸ்பர்ஷம் பண்ணணும். யமுனா நதி ரிவர்ஸில் ஓட வழி, ரிவர்ஸில் ஓடுற ஒரே நதி, அங்கே ரிவர்ஸில் ஓடுற நதி யமுனா. யமுனா மதுரம். வசுதேவர் கூட்டின்னு போயிடுறார். அங்கே யசோதை பக்கத்தில் விட்டாச்சு. அந்த குழந்தை யாருன்னு தெரியாது, கூட்டி வசுதேவருக்கு இப்போ கவலை. கிருஷ்ணன் வந்தா யமுனா விட்டா நான் வரும்போது விழாது. சத்தியத்துக்கு யமுனா மறுபடியும் 2வது தரம் வசுதேவருக்காக வழி விடுறான். யமுனா மதுரா, கிருஷ்ணருக்கு மட்டும் தனக்கு. சரி, இது ரொம்ப விசேஷமான காரணம். அடுத்தது யமுனாக்கு வேறு என்ன விசேஷத்துவம் இங்கே இருக்குனாக்க, ராசக்கிரீடை பண்ணும்போது பிருந்தாவனத்தில் மட்டும் பண்ணலை, ஜலக்கிரீடை பண்ணத்துக்கும் யமுனால தான் வந்து ராசக்கிரீடையே நடந்தது. அதனால யமுனா மதுரா. இப்போ இந்த யமுனா மதுரா யமுனா மதுரான்னு நம்ம சொல்லிடும்போது நம்ம என்ன அதில் புரிஞ்சுக்கணும்? நம்ம புரிஞ்சுக்கிறது, கிருஷ்ணர் எந்த நதியில் அவர் எப்போதும் வாசம் பண்ணாலும், இப்போ கங்கேஷ்ச யமுனைச்சைவ. ஸோ நம்ம தினம் சொல்லும்போது யமுனா மதுரா நம்மளுக்கு நடுவு வரணும், முதலாஷ்டகம் வரணும். ஏன்னா நம்ம வந்து கங்கேஷ்ச யமுனைச்சைவ கோதாவரி சரதி ஆச்சமனம் பண்ணி நம்ம அடுத்தது போனோம், புஷ்பம் திரவியானி புரோக்ஷான்னு ஓடுற மாதிரி ஓடணும் மனசு. அங்கே போய் மதுராஷ்டிரம் நினச்சிட்டா யமுனா மதுரா. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது வீச்சி மதுரம். வீச்சினா ஆசை, ஆசை. இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், என்ன? காட் வீசர். அது தமிழில் வீசறதுங்கிறது காற்று தான். வீசினாலே அலை. இப்போ நம்ம பேசின்னு இருந்தோமே, யமுனாவில் இந்த அலையெல்லாம் ரிவர்ஸ் போகிறது எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ இதில் 3 இது நம்ம பார்த்ததில்ல. ஜலநாராயணர் பார்த்தோம். இந்த ஜலத்தில் அவர் ஸ்நானம் வந்து ராசகிரீடை பண்ணுறது, வமித்தம் உப்பிளிக்கிறது. அந்த வமித்தத்தில் யமுனா நதியில் தினம் அவர் வந்து ஜலத்தை ஒப்பிளிக்கிறது, வாமிட் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதில் வந்து இந்த 33 கோடி தேவர்களும் அந்த யமுனா நதியில் தான் வந்தாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம். அதனாலையும் யமுனா மாற்றுவோம். இப்போ இந்த அலையில் வந்து இந்த அலைகளுக்கும் ஜலத்துக்கும் என்ன வித்தியாசம்? அலையும் ஜலம்தான், ஜலமும் ஜலம்தான். அதில் என்ன வித்தியாசம்? அலை பாயுத்தே கண்ணா. அந்த அலையை பாயுறதுனால கிருஷ்ணரை பற்றி நினைச்சா அவரோட ஆனந்தம் எல்லாம் நம்ம மனசில் அலை, எப்படி யமுனால எப்படி அலை பாய்ந்ததோ அதனால அந்த வீச்சி கண்ணனை வந்து நம்ம எப்படியெல்லாம் நினைக்கணும். அந்த அலையும் அவர் குதித்து ஸ்விம்மிங் பண்ணும்போது அலைகள் இதில் எப்படிலாம் அவரோட ஆனந்தம் இருக்குங்கிறத உன்னானந்த மோகன வேணு கானமதில் அலை பாயுதே
அதனால அந்த வீச்சி மதுரா. அப்போ வல்லபாச்சாரியர் கண்டிப்பாக அந்த இதில் இருந்ததுனால அவர் தினமுமே கண்ணனை யமுனா தீரே வீச்சியில் பார்த்துருப்பார். ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம இதெல்லாம் பார்க்குறோம்? குஞ்சா மதுரா, மாலா மதுரா, அடுத்தது யமுனா மதுரா. இந்த குஞ்சா மதுராலும் போது திருஷ்டி சுத்தணும்னு யசுதாக்கு எல்லாரும் சொல்லும்போது தான் தங்க நகைலாம் போட வேண்டாம், நம்ம இந்த குஞ்சா கொட்டை இதெல்லாம் போடலான்னு வரும்போது இந்த திருஷ்டி சுத்தணுங்கிறது அங்கே இருக்கிற பிரியாவெல்லாம் சொல்லி கண்ணனுக்கு பகவானுக்கே திருஷ்டி சொல்லணும்னு அந்த திருஷ்டி பொட்டுன்னு வைக்கிறது அப்போலேருந்து தான் ஆரம்பிச்சது. அதுவும் பிளாக் ஸ்பாட்டு கிருஷ்ணர் சிரிக்க வேண்டியிருக்க. நிஜமா சொல்கிறேன், நான் பஜகோதத்துக்கு என்ன சொன்னேன், இந்த மதுராஷ்டகம் கதை நம்மளை ஆனந்தத்தில் சிரிக்கிற வைக்கிற மாதிரி சம்பவங்கள். அப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, யார் வீட்டுக்கோ கிரகப்பிரவேசம், இது சொந்த அனுபவம் ஞாபகம் வச்சுருக்கு. ஏதோ ஒரு பூஷ்ணிக்காய் வாங்கிட்டு வான்னு எனக்கு ஒரு ரோல் பிளே கொடுத்தான். பூஷ்ணிக்காய் வாங்கி வீட்டு வாசல் இருந்தது. வந்தவா இந்த பூஷ்ணிக்காய் எங்கே வாங்கினா, பூஷ்ணிக்காய்க்கே திருஷ்டி வந்துடும் போல இருக்கு. அதுக்கு ஒரு பிளாக் ஸ்பாட் வைக்க கண்